வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் ஃபைட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு டாபிக் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாபிக்ல உங்களுக்காக வீடியோ வரும், நிச்சயமா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மனதளவில் யாரை அதிகமாக நேசித்தாலும் நம்பினாலும் அவர்களும் நீங்கள் இருப்பது போல் உங்களை நேசிப்பதும் இல்லை, நம்புவதும் இல்லை. அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களை உண்மையா மனசுல நேசிப்பாங்க. முக்கியமா அவங்க மேல உண்மையா நிறைய பாசமும் வைப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, நீங்க யாரை நினைச்சு இவ்வளவுக்கு விரும்புறீங்களோ, யார் உங்க கூட இருக்க நினைக்கிறீங்களோ அவங்களும் அதே போல உங்க மேல பாசம் வைக்க மாட்டாங்க அண்ட் உங்களை விரும்பவும் மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா அதை நினைச்சு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்பும்போது நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா உங்க லைஃப்ல நீங்க லவ் பண்ணலாம். நிஜத்தில் உங்களுடைய மனதில் ஒருவரை பற்றிய ஞாபகம் அதிகம் அடிக்கடி கொண்டு இருக்கிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷத்தை இழக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம். இது ரொம்பவே ட்ரூவான ஒரு விஷயம் தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல இப்போ நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராஜடின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏதோ நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா, ஒருத்தவங்களோட ஞாபகம் உங்களுக்கு அதிகமாக வருதுனாலே அதனால சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய ஞாபகத்தினால உங்க லைஃப்ல உங்களோட சந்தோஷத்தை நீங்க இழப்பீங்க. அது உண்மையான ட்ரூவான ஒரு விஷயமா இருக்குது. காதலிக்கும் போது அவருக்கு பிடித்த நபர் அவரை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் அவர்கள் வாழும் போதே நரகத்தை அனுபவிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதான் இருந்துகிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பி இருப்பாங்க. ஆனா விரும்பின அவங்க இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்போ இவங்களை புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த ஒரு லைஃப் நல்லா இருக்காது. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க தன்னை புரிஞ்சுக்கல அப்படின்ற போது அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தரும் அந்த நாள் முழுக்க அந்த வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணலைன்னா நிச்சயமா, அதாவது அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த பண்ணாம விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா புரிஞ்சுக்காதனால. ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல் வரும் பொழுது அவரின் வாழ்க்கை நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்ணிட்டா லவ் சக்ஸஸ் ஆயிரும், லவ் பண்ணிட்டா யாராலையும் நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும், நம்ம லைஃப்பை பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. உண்மையாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரை லவ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவும் வந்து நிற்கும், கெட்டதாகவும் மாறும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை, அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு நிர்ணயிக்க முடியாது இந்த காதல் வாழ்க்கையில. அது ஒருத்தவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும், ஒருத்தவங்களுக்கு கெட்டதையும் ஏற்படுத்தும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா லவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு லைஃப்ல நீங்க போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர முடியாம நீங்க தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவீங்க. ஒருவரை காதலித்து மனதளவில் கஷ்டப்படுவதை விட ஒருவரை காதலிக்காமல் நம் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். அது அதிக நபர்களை நினைக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரோட மைண்ட் செட்ல இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களை லவ் பண்ணி எதுக்கு நான் லைஃப்லாம் கஷ்டப்படணும், அதுக்கு நான் யாரையுமே லவ் பண்ணாம என்னுடைய வாழ்க்கையில நான் சக்ஸஸ் நோக்கி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. உங்களோட லைஃப்லயும் அந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப் லவ்னு சொல்லி அந்த வாழ்க்கையவே இழந்துடுறாங்க. இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் தேவைதான் வாழ்க்கைக்கு, ஆனா லவ் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதை பண்றது கிடையாது, தப்பான முடிவுகளை எடுக்கிறீங்க. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறது தப்பு இல்லை, ஆனா அதை மட்டும் நினைச்சு விரும்பாதீங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் அப்படிப்பட்ட விஷயத்தினாலே நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், லவ் பண்ணுங்க. ஆனா அது மட்டும் வாழ்க்கை நினைச்சிருக்காதீங்க. லவ் பண்றது தப்பு இல்லை, லவ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, அதுவும் நினைச்சதோட அதிகமாவே இருக்கு. காத்துருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.